வணக்கம் ஐடியா நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. என் கையில என்ன இருக்குன்னு தெரியுதா? இது வச்சுதான் இன்னையோட நம்ம சேனல் வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் லெக் பீஸா இருக்கு. நம்ம இன்னைக்கு செய்ய போற குக்கிங் vlog என்னன்னா தந்தூரி சிக்கன். ஸோ தந்தூரி சிக்கன்னால யாருக்குங்க பிடிக்காது? செம்மையான டேஸ்ட்ல சூப்பரான கோட்டிங்ல, அதாவது அந்த மேக்னட் மசாலா, அந்த ஃப்ளேவர், அது எல்லாமே உள்ள இறங்கி பயங்கரமா இருக்கும் இல்லையா? அதையே நம்ம வீட்லயே ட்ரை பண்ணக்கூடாது, வெளியில தான் போய் சாப்பிடணுமா என்ன? வீட்லயே தந்தூரி சிக்கன் எப்படி பண்றது? அவன்ல தான். ஸோ அவன்ல எப்படி பண்ண போறோம் அப்படின்றதுதான் இன்னையோட வீடியோ இருக்க போது. ஸோ அதுக்கான மசாலாஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். எப்படி பண்ணணும், மசாலாஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். வாங்க போலாமா வீடியோக்குள்ள? கம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 பீசஸ் ஆஃப் சிக்கன் லெக் எடுத்திருக்கோம். இது ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 கிராமான சிக்கன் தான் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கான மசாலா இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அதாவது இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுதான் கலர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2லேருந்து 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட தனியாத்தூள் இருக்கு இல்லையா, தனியாத்தூள் 1 டீஸ்பூன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒன்றுலேருந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தென் தயிர், கெட்டியான இருந்த தயிர்னா பெட்டரா இருக்கும், அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ கஸ்தூரி மேத்தி நெக்ஸ்ட். கஸ்தூரி மேத்தி ரொம்ப வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணிட்டு இன்னமும் அதை அப்படியே நம்ம உள்ள சேர்க்க வேண்டியதுதான். கஸ்தூரி மேத்தி, இது உப்பு, பிங்க் சால்ட் இது. ஸோ நீங்கள் எப்படி உப்பு போட்டால் உங்களுக்கு தெரியுமோ அளவு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதோட சேர்த்து இஞ்சி, பச்சை மிளகா, புதினா எடுத்து வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலுமே இது அப்படியே நல்லா இடிச்சிட்டு சேர்க்க போகிறோம். அந்த மசாலாவோட நல்லா இடிச்சிடலாம். இப்போ நல்லா இடிச்சு எடுத்தாச்சு. இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மசாலாஸ் எல்லாமே ஒட்டிடும், அதுக்காக எண்ணெய். இந்த எல்லா மசாலாஸையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒன்று சேர மொத்தமே மிக்ஸ் பண்ணணும். இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம். சூப்பராக மேக்னட் ஆகிடும். கையில் வச்சு கூட பெசரிக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு மிளகாய் இருக்குது, மிளகுது என்ன சொல்கிறது, மிளகாத்தூள்லாம் இருக்குது, எரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்பூன்ஸோ இல்லை மிக்சர் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ அட் லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சிக்கனில் போட்டு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், மசாலா என்ன சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லா தூளும் சேர்ந்து பயங்கரமாக ரெடியாக இருக்குது. எதுவுமே தனியாக தெரியல பாருங்கள், மொத்தமாகவே எல்லாம் சேர்ந்துருச்சு. இது அப்படியே நம்ம சிக்கனில் அப்ளை பண்ண வேண்டியதான். சிக்கனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பீசஸில் ஜஸ்ட் ஒரு ஸ்லைஸ் மாதிரி போட்டுப்போம், மசாலாஸ் வந்து உள்ளே இறங்குறதுக்கு.
ஸோ இப்போ நம்ம எல்லா சிக்கன்ஸ்லேயுமே இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. லைன்ஸு மசாலா வந்து உள்ள டெப்த்தாக பெனிட்ரேட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாம் அப்ளை பண்ண வேண்டியதுதான். பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ சூப்பராக மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணி சிக்கனில் எப்படி போட்டு நம்ம வந்து பயங்கரமாக ஒரு லேயர் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக ஒரு 1/2 hour to 45 minutes வச்சுருங்க. ஏன்னா நல்லா மேக்னெட் ஆகணும், மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கணும். ஸோ எதுவுமே பண்ணாதீங்க, உடனே நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஃப்ரையோ இல்லை அவனில் வைக்கிறதோ. குறைஞ்சபட்சம் 1/2 hour, அதிகபட்சம் 45 minutes இருந்துச்சுன்னா சூப்பராக உங்களுக்கு மேக்னெட் ஆகிடும். இதை அப்படியே வச்சுட்டு ஆஃப்டர் 45 minutes என்ன பண்ணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 minutes ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் 180 degree Celsiusல ஒரு 6 to 7 minutes ப்ரீஹீட் பண்ணிடுங்க நல்லா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட்ல இருக்கு. மீன்வைல் நம்ம இங்கே வச்சிருக்க சிக்கனை ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ 3 pieces ஆஃப் சிக்கன் தான் வைக்க போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு 3 pieces சிக்கன் வச்சு தந்தூர் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்னொரு 3 pieces வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ப்ரீஹீட் முடிஞ்சிருச்சு, எண்டு வந்துருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் டெம்பரேச்சரில் அதே 180 degree Celsiusல 40 minutes வச்சிட போகிறோம். ஸோ ஃபுல்லாக வச்சாச்சு. ஸோ இன் பிட்வீனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 20 minutes ஆனதுக்கப்புறமா எடுத்துட்டு ஜஸ்ட் டாஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். ஆயில்லாம் ஊற்ற வேண்டாம், ஸ்ப்ரே பண்ணி விடலாம். 20 minutes ஆன உடனே நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்மளோட கம்ப்ளீட்டா 40 minutes முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓவன் ஆஃப் பண்ணியாச்சு. வா, செம்ம ஃப்ளேவர், ஃப்ராக்ரன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி குக்காக இருக்கு, எந்த மாதிரியான டெக்ஸ்சர்ல இருக்குன்னு. சூப்பராக ரெடியாக இருக்கு தந்தூரி. ஃபர்ஸ்ட் 3 pieces தான் வைக்கலாம்னு நினச்சோம், அப்புறம் 6 piecesமே வச்சாச்சு. செம்ம ஸ்மெல்லு எக்ஸாக்டாக இருக்குது. அண்ட் டிப்புமே கூட ரெடி பண்ணியாச்சு. மின்ட் சட்னி தான் மோஸ்ட் ஃபேமஸ். ஏன்னா தான் மயோனஸாக இருந்தாலுமே மின்ட்டு தான். மயோனஸ் இப்போ கூட ஹெல்த்தி இல்லை அப்படின்றாங்கல்ல. ஸோ மின்ட் சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதே ஒரு கன்சிஸ்டன்சியில் தந்தூரி சிக்கன் செம்மையாக வந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சின்ன பீஸாக எடுத்துப்போம். வாவ், செம்மையா குக்காக இருக்கீங்க பாருங்க. செம்ம சூடா இருக்கு. வாவ், அது ஜூசி பாருங்க, சூப்பரா இருக்கு. செம்ம ஸ்பைஸ், நல்ல டெக்ஸ்சரா குக்காக இருக்கு. மசாலாஸ் எல்லாம் செம்மையாக கோட் ஆகிருக்கு. ஸோ இந்த தந்தூரி சிக்கன் மஸ்ட் ட்ரை. இன்கேஸ் அவன் இல்லை உங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் நார்மலாக தந்தூரி தவா இருக்கு இல்லையா, இதே சேம் மெத்தட் மசாலாஸ் ஆட் பண்ணுறதாகட்டும், மேக்னேட் பண்ணுறதாகட்டும், சேம் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தந்தூரி தவால நல்லா 2 சைடும் நல்லா மசாலாஸ் ஃபுல்லாக குக் ஆகிற மாதிரி நல்லா நீங்கள் குக் பண்ணி எடுத்துகிட்ட மட்டும் போதும். சூப்பரான இதே மாதிரி ஃப்ளேவரில் டெக்ஸ்சரில் தந்தூரி சிக்கன் எம்மியாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போது இது எல்லாத்தையுமே காலி பண்ண போகிறோம். நீங்களும் வரீங்களா? வாங்க சாப்பிடலாம். ஃபைன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். வெயிட் லாஸ்ட் வீடியோமே நம்ம அவனில் யூஸ் பண்ணிவிட்டு
சூப்பரான ப்ரௌனி போட்டிருந்தோம், நம்ம சேனல்ல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோமே நீங்க பார்க்கலன்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன், அதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபாலோடு பை எந்த மாதிரியான ரெசிபி உங்களுக்கு வேணும், ஓவன்ல குக் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வேற மாதிரி இந்த மெத்தட் ஏதாச்சும் ட்ரை பண்ணி, இல்ல இந்த ரெசிபி ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அதுவுமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபைன், நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.